தமிழ் இலக்கிய மன்றம் தொடரும் திரு ராம வைரவன். அடுத்து வரும் கவிஞர் ஆர்.எம். வைரவன். யார் வைரவன் எனக் கேட்டால் எம் வைரவன் என பதிலுரைக்குமாம் என் தமிழ் கவிதை. உனக்குள் விழிப்புணர்வு எங்கே எனத் தேடி வருகின்றார். இல்லை இல்லை, பாடி வருகின்றார். ஆற்றல் மிகு தமிழ் கவிஞர். அமைதியாய் கேட்போம் அவர் கவிதை. விழிப்புணர்வு வேண்டும் உன்னில். என் தமிழ்த்தாயை வணங்கி நற்றமிழ் கடலில் மூழ்கி நல்முத்து பலவும் எடுத்து நானிலத்தில் நான் உயர்வேனே. அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் வணங்கி கவிதை உள்ளுக்குள் உலா போகின்றேன். அதற்கு முன் திண்ணப்பருக்கு ஒரு விண்ணப்பம். திண்ணப்பரே, நீர் ஒரு தமிழ் பல்கலைக்கழகம். நானோ தவழும் சிறு குழந்தை. என் மழலை தமிழில் மாற்று குறைந்து இருப்பின் பிறம்படி கொடுத்து பெஞ்சின் மேல் ஏற்றிவிடாதே. உன் கைவிரல் கொடு, நான் பிடித்து நடைப்பயில, தமிழ் நடைப்பயில. ஐயா நகரத்தார்களே, நான் ஒரு வியாபாரி. என்னிடம் பல தொழில்கள் உண்டு. தொழில் 1, உங்கள் அனைவருக்காகவும் விழிப்புணர்வு கடை. தொழில் 2, பெண்களுக்காக அழகு நிலையம். தொழில் 3, உங்கள் அனைவருக்காகவும் புதுமை சுற்றுலா. ஆக 3ஐயும் ஐயாக்கள் ஆதரவோடு ஆரம்பித்து இருக்கின்றேன். ஒவ்வொன்றையும் விரிவாக பார்ப்போம் வாருங்கள். விழிப்புணர்வு கடை. இது பண்ட மாற்றும் கடை. பழைய பொருட்களுக்கு புதிய பொருட்களை மாற்றிக் கொடுக்கின்றோம். நயமான பொருட்கள் எங்களிடம் உள்ளன. பொருட்களை வாங்குவோர்க்கு இலவச இணைப்பாக இணையற்ற பரிசுகளும் உண்டு. நாங்கள் சிறு வியாபாரிகள். எங்களுக்கெல்லாம் மொத்த வியாபாரி ஒருவர் உண்டு. அவர்தான் திருவள்ளுவர். அவரிடம் இல்லாத பொருட்களே இல்லை. சிங்கப்பூர் முஸ்தபா மாதிரி. ஆனால் நம்மவரின் கூட்டம்தான் இல்லை. பண்டம் மாற்றும் முறை. நீங்கள் உங்களிடம் வெறுப்பு என்கின்ற பழைய பொருள் இருந்தால் அதனை கொடுத்துவிட்டு அன்பு என்கின்ற புதிய பொருளை எடுத்துச் செல்லலாம். இலவச பரிசாக சந்தோஷம் உங்களுக்கு. வெறுப்பை நான் ஏன் விட வேண்டும்? யோசிப்போமா? யாரோ ஒருவன் ஏதோ துன்பம் செய்துவிட்டான் நமக்கு என எண்ணிக்கொள்வோம். என்ன செய்வோம் நாம்? எதிரியின் மேல் வெறுப்பு கொள்வோம். பழிக்கு பழி வாங்கிடத் துடிப்போம். துன்பத்துக்கு துன்பம் கொடுத்திட நினைப்போம். வெற்றி பெற்றால் அது வீரம், தோல்வியுற்றால் அது நமக்கு அவமானம். இதுதானே இயல்பு. வெறுப்பு உள்ளே வந்ததும் மனதில் கவலை சூழ்ந்தது. வாழ்க்கையில் நிம்மதி தொலைந்தது. வெறுப்பை உள்ளே வந்து உட்காரச் சொன்னது யார்? நாம் தானே. அதனால்தான் வெறுப்பை விடச் சொல்கின்றேன், அன்பை தொடச் சொல்கின்றேன். பண்டமாற்று 2. உங்களிடம் சந்தேகம் என்கின்ற சாயம் போன கண்ணாடி இருந்தால் அதற்கு மாட்டாக நம்பிக்கை என்கின்ற நயமான கண்ணாடி எங்களிடம் உள்ளது. சந்தேகம் ஏன் விட வேண்டும்? விரிசல்களை ஏற்படுத்தும் இந்த விஷ செடி இப்படி இருக்குமோ, இல்லை அப்படி இருக்குமோ என்று கற்பனையில் கவலை வளர்க்கும். இக்குணத்தை கட்டோடு விட்டுவிட்டால் சந்தோஷமாய் வாழலாம். இன்னும் பல நல்ல பொருட்கள் எங்களிடம் உள்ளன. உங்கள் பணப்பை மீது எங்களுக்கு கண் இல்லை. உங்கள் மனப்பையில் இடமிருந்தால் அது போதும். வாருங்கள், வந்து பண்ட மாற்றிச் செல்லுங்கள். அடுத்தது அழகு நிலையம். நீங்கள் உலக அழகிகளாக உலாவர வேண்டுமா? வாருங்கள் எங்கள் அழகு நிலையத்திற்கு. பல் எடுப்பாய் இருக்கிறதே என்று பதற வேண்டாம். தோல் கருப்பாய் இருக்கிறதே என்று துவள வேண்டாம். எங்களிடம் யோசனைகள் பல உண்டு. பாலாடை கட்டி எடுத்து 10 நாட்களுக்கு முகத்தில் 10 போட்டு கொண்டால் பளபளப்பாகிவிடும் உங்கள் முகம் என பகரப்போவதில்லை நாங்கள். அழகு நிலையம் போவதற்கு முன்னே அழகு எது என அறிந்து கொள்வோமா? எது அழகு? உதட்டில் சாயமிடுவதிலா? இல்லை உதட்டில் உண்மை தவழ்வதிலா? கவர்ச்சி உடைகள் அணிவதிலா? இல்லை கள்ளம் கபடம் களைவதிலா? முகத்தில் புருவம் வரைவதிலா? இல்லை மூத்தோர் மதித்து நடப்பதிலா? முகத்தில் புருவம் வரைவதிலா? இல்லை மூத்தோர் மதித்து நடப்பதிலா? நகத்தில் சாயம் இடுவதிலா? இல்லை நல்லோர் சொல் கேட்பதிலா? நகைகள் பூட்டிக் கொள்வதிலா? இல்லை நட்பாய் அன்பாய் இருப்பதிலா? பகட்டாய் மினிக்குத் தெரிவதிலா? பண்பாய் நடந்து கொள்வதிலா? அழகு எதுவென அறிந்து கொண்டால் அழகாய் இருப்பது எளிதாமே. அதிக பணமும் செலவின்றி அழகாய் தினமும் இருந்திடலாம். நல்ல பழக்கங்கள் கை கொண்டால் நாளும் அழகாய் இருந்திடலாம். எப்படி எங்களின் யோசனைகள்
எண்ணிப் பாருங்கள். அடுத்தது புதுமை சுற்றுலா பயணம். நீங்கள் இதுவரை போகாத இடம், அவசியம் பார்க்க வேண்டிய இடம். உலகம் சுற்றி இருப்பீர்கள் நீங்கள். உங்கள் உள்ளத்துக்குள் சுற்றி இருக்கீர்களா? உள்ளத்துக்குள் ஓர் உலா. அதுதான் எங்களின் புதுமை சுற்றுலா. கட்டணம் ஏதும் இல்லை. கண்மூடிய சுற்றுலா. ஆம், புறக்கண்களை மூடி அகக்கண்களை திறந்து உங்கள் ஆழ் மனதை அறியும் சுற்றுலா. நீங்களே ஓட்டுநர், நீங்களே பயணி, நீங்களே பார்வையாளர், நீங்களே பார்க்கப்படுபவர். விபத்து இல்லை, விரயம் இல்லை. உங்களை சுத்திகரிக்கும் இந்த சுற்றுலா உள்ளத்துக்குள் ஒட்டடை அடிக்கலாம், உங்களை சீரமைக்கலாம். தேவையற்ற கழிவுகளை அகற்றலாம், தேவையானவற்றை அடுக்கி அழகு பார்க்கலாம். தெளிவு பிறக்கும். அன்று முதல் நீங்கள் புதிய மனிதர். உங்கள் பார்வை புதிய பார்வை, உங்கள் வாழ்க்கை புதிய வாழ்க்கை. ஆச்சிமாரே, அண்ணன்மாரே, ஆற அமர உட்கார்ந்து அலசி பாருங்க. உண்மையோடு உள் மனசை உரசி பாருங்க. என்ன இருக்கு, என்ன இல்லை எண்ணி பாருங்க. நல்ல குணம், கெட்ட குணம் கணக்கு எடுங்க. கெட்ட குணம் அத்தனையும் விட்டு ஒளியுங்க. நல்ல குணம் அத்தனையும் மேலும் வளருங்க. வெறுப்பு, கோபம், காமம், குரோதம் விட்டு ஒளியுங்க. பிற உயிரும் தம் உயிர் போல எண்ணி பாருங்க. குரங்கு மனம் தாவியோடும் கண்ட இடமெல்லாம் அதனை கட்டி போட்டு கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. வீடு கூட்டி சுத்தம் செய்தால் வீட்டுக்கு அழகுதானே? அதுபோல மனசு கூட்டி சுத்தம் செய்தால் மனுஷனாகலாமுங்க, வாங்க என்று திரு ஆர. ராம வைரவன்.